இந்த இடத்துல கரடி இருக்கானா? ஹலோ மக்களே, லாஸ்ட் வீடியோவில் சின்ன கண்ணு வாட்டர் ஃபால்ஸோட வீடியோவை எண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இப்போ ஸ்டே பண்ண போகிற ஸ்பாட்க்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 30 to 35 minutes ட்ராவல் இருக்குது. போகிற வழியில் ஒரு நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட் ஆக்சுவலாக. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கிளப் மஹேந்திரா ஹோட்டல். இந்த ஹோட்டல் ஏன் இங்கே நான் காட்டுறோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் இந்த ஹோட்டலுக்கு தான் இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வழி ஃபுல்லாகவே வந்து அவன் ஆக்சுவலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வருவான் போல இருக்குது. மூணரோட மெயின் ஏரியா வரைக்கும் தான் பஸ் வருமா, அங்கேருந்து ஜீப்லாம் பிடிச்சி இந்த ஹோட்டலுக்கு வருவான். ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அப்படியே காரில் ஷேர் பண்ணிகிட்டே வந்தான். செம்ம நொஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸை விட்டுட்டு எதுக்கு திரும்ப சென்னைக்கு வந்தானே தெரில. அப்போவே பையன் செம்மையாக வாழ்ந்திருக்கான். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு இடையில பிரேக் கிடைக்கும் போது ஊருக்கு வருவான். அப்போ நிறைய ஷேர் பண்ணுவான், ஃபோட்டோஸ்லாம் காட்டுவான். ஸோ இந்த பிளேஸ் எப்படியாவது வரணுன்ற ஒரு ஆசை அப்போவே வந்து எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது இப்போ நிறைவேறிச்சுன்னு நினைக்கும் போதே உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் தான் இங்கேயே செட்டிலாக இருப்பேன் ஆக்சுவலாக. சரி வாங்க, நம்ம எங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோன்றதை போய் பார்ப்போம். 30 minutes ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். கூகுள் மேப் இதோட எண்ட் ஆகுது. இந்த பிளேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்படியே ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குல்ல. சுற்றி பனிமூட்டம், டால் ட்ரீஸு, ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சூரியநெல்லின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் அக்யூரேட்டாக வந்து இதை லொக்கேட் பண்ணோம் அப்படின்னா, கொழுக்குமலையோட சன்ரைஸ் வியூ பாயிண்ட் போகிற வழியிலே வந்து ஒரு ஜிப்லைன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஜிப்லைன் கரெக்டாக எண்ட் ஆகிற பிளேஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா இந்த ஒத்தடை பாதை மாதிரி போகும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே கார்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, பைக்கு போகும் பிரச்சனை இல்லை, காரில் எடுத்துகிட்டு போகலாமான்ற ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். எங்கே வந்து ஸ்லோப் எதனா வந்துட போகுது, ஸோ மேடு பள்ளம் நிறைய இருந்துச்சுன்னா கார் மாட்டிக்கும், கொஞ்சம் சேர் இருக்க மாதிரியே இருந்துச்சு இந்த பிளேஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே போனோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரோட் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே நாங்கள் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து இந்த பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க போல இருக்குது. நாங்கள் வந்தது வந்து கொழுக்குமலை எக்ஸ்கர்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஜை ஃபாலோ பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இது மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கன்ஃபியூஷனில் எங்கே எங்களோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நீங்களே பாருங்கள் என்னன்ட்டு. இல்லடா டேய் புடிச்சு இல்லடா, ஏன்டா இந்த வண்டியை வாங்குனீங்க? காரை இறக்கி விட்டு கார் வராது. பண்ண பாரு. இந்த இடத்துக்குள்ள கரடி இருக்காங்க guys. இது தெரியாம ரெண்டு பைத்தியக்காரனுங்க உள்ள போயிட்டானுங்க. அது தெரியாம இப்ப நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடினதே இல்லடா. இங்க ஆள் நடமாட்டமே இல்லை guys. அதுக்குதான் ஸ்லோ அல்லு விடுது. இந்த இடத்துல கரடி இருக்கான். இந்த சைடு வரக்கூடாதான். இந்த இடத்துல கரடி இருக்கான். இந்த சைடு வரக்கூடாதான். வேகமா வர சொல்றாங்க. அங்க உள்ளவர் ஏன் உள்ள ஓடு ஓடிடலாம். வா போ காப்பாற்ற வந்தவங்கள விட்டு போறீங்க. போ வேகமா போ. வாடா
ஏற்ற முடியலையா? வீடியோ எடுப்பியா? அங்கே போய் நின்றுக்கோங்க போங்க. ஏய் சரி நீ வரியா? நான் மேலே போகிறேன். வெயிட் பண்ணு. ஐயோ வீடியோ எடுக்கணும் guys. எடுக்கிறோம். ஏய் இல்லைண்ணா, கரடினோட பயம் வந்துருச்சா? இல்லைன்னா சொல்கிறாங்க. முள்ளனா ஏற முள்ளனா போ, நான் நீ போனா நாங்க நந்து வரோம். நான் மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறது சொன்னேன். போ மேலே போ, அதை வண்டி வர முடியும் எப்படி வேணா நீ மேலே போ. நாங்கள் போ மேலே போ. ஏய் புர்ரா நான் அப்படியே ஏத்துனா இப்போ நாங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கோம். ஓடு வாடா. இந்த இடத்த பார்த்தா கரடி இருக்க மாதிரி இல்லையே. பொய்யா இருக்குமோ? ஃபெரோஸ் வந்திருக்குடா. ஃபெரோஸ் வேற இறங்கி வந்திருக்கும் போல. காய்ஸ் என்ன சம்பவம்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் இங்கே நிறைய பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுற பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த பக்கம் போகணுன்றது எங்களுக்கு தெரியாமல் சரி ஃபஸ்ட்டு 2 பைக்கில் இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அஜீஸும் கீழே இறங்கி வந்தோம். பயங்கர ஸ்லோப்பு. நாங்கள் இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மேபி உங்களுக்கு வீடியோவில் அது தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு 200 கிலோ வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த டைமில் இதை திரும்ப நம்ம எப்படி ரிவர்ஸ் கொண்டு வரது, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி, யூடர்ன் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குமான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் உள்ளே போனோம். அப்புறம் பின்னாடியே 2 வாண்டுங்க ஓடி வந்து டேய் இங்கே கரடி இருக்குமாண்டா மேலே இருக்கவங்க சொன்னாங்கடா, நீங்கள் ஏன்டா ஊருக்கு மணி இங்கே வந்தீங்கன்ற மாதிரி நல்லா திட்டுச்சுங்க. திட்டோடனே நாங்கள் பதட்டத்தில் அந்த R15 ஓட்டுனவனோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க. பீதியில் அப்படியே பீதி ஆகிட்ருக்கோம். ஸோ டக்குன்னு கிளம்பி மேலே போயிடுச்சு. ஸோ நானும் வந்து கிளம்பி வந்துட்டேன். பட் வி ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல் போல இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம். அங்கே வெளியே இருக்கவங்களும் வந்து திட்டினாங்க எதுக்கு கேட்காம உள்ளே போனீங்கன்ட்டு. பட் நாங்கள் இருக்கும்போது யாருமே இல்லை அங்கே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ரைட் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வழியை வந்து சொன்னாங்க. இல்லையா காட்டு பூனை ஏன்டா பார்த்தேன். ஓடி வரேன். இங்கே தான் நைட்டு ஸ்டே வேறு லெவலில் இருக்கும். அதுதான் அவ்வளோதான். ஃபஸ்ட்டே இதுக்குள்ளே வேற போய் பார்த்துட்டு வந்தோம். இதுக்குள்ளேயும் ஸ்டே இருக்கா மாதிரி தெரியல. தெரியாமல் தான் போய் பார்க்குறோம். ஒரு வழியாக பிளேஸை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பார்க்கிங்க்கு தான் ஒரு நல்ல இடம் தேடிட்டுருக்கோம். இல்லை போகணுமா? போட்டா இல்லை போனால் ஃபஸ்ட்டு நான் இது ஆல்ரெடி பிளாக் பார்த்துருக்கேன்டா ஒருத்தன் போட்டது. இல்லை போனேன் ஒரு வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த இடமே வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ காலியாக இருக்கே பரவாயில்ல நம்ம மட்டும்தான் போல இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், க்ரௌட் கம்மி தான் சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டே இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா எங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது நாங்கள் வந்தது வந்து லேட் ஆக்சுவலாக. ஸோ 2 o'clock வந்து செக்இன், உங்களுக்கு போன வீடியோலேயும் நாங்கள் சொல்லியிருப்போம். பட் செக்இன் டைமை விட
நாங்கள் ஒரு 3.5 hours வந்து லேட்டாக வந்து வந்தோம். ஏன் அப்படின்றது ரீசன் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா போன வீடியோ ஃபுல்லாகவே நம்ம அந்த ட்ராவல் ஜேர்னியை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டே வந்திருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் வேறு போய் அங்கே வேறு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக காந்தலூர் போகாமல் இங்கே நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னா 2 o'clock தாராளமாக செக்இன் ஆகிருப்போம். என்ன மிஸ் ஆகிடுச்சு எங்களோட பேக்கேஜில் அப்படின்னா ஒரு ரிவர் வியூ ட்ரெக்கிங் மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. ஸோ அதை அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் பண்ணிட்டோம். பட் எனிவே பரவாயில்ல, நாங்கள் வந்து அந்த சைட் சீயிங்கு 2 வாட்டர் ஃபால்ஸ் போனது இது எல்லாமே வந்து எங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டைமிங்க்கு ஏற்ற மாதிரி செக்இன் ஆகிக்கோங்க. பேக்கேஜில் இருக்கிறது எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பிளேஸ் பாருங்களேன், இது வழியாக நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வரதுக்கு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ரூட் வழியாக தான் காரை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பார்க் பண்ணோம். இந்த பர்டிகுலர் கேம்ப் ஆஃபர் பண்ண ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ட்ரைவ் பண்ணார். நான் சேஃபாக எடுத்துகிட்டு வந்து விட்றேன்னு சொல்லி நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வந்து விட்டார். அதே மாதிரி கிளம்பும்போது அவரே எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுத்தாரு. எல்லாருமே பயங்கரமாக பயந்துட்டு இருந்தோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல். பாருங்களேன், ஆட்டோலாம் நிற்கிது உள்ள. ஆனால் காருமே எடுத்துகிட்டு வந்து இங்கே சேஃபாக பார்க் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் கார் எங்கள் கூடயே இருந்ததுனால நாங்களும் கொஞ்சம் தைரியமாக இங்கே ஸ்டே பண்ணோம். எல்லாமே எடுப்பேன். உண்மையாக தான் எடுக்கணும். அழகாக கொடுத்துருந்தா ஃபோட்டோச்சாக வந்துருக்கலாம்ல, வண்டி மேலே ஃபோட்டோ வந்துருக்கலாம்ல. என்னது 1-2 பார்த்தேன், பூனை ஒன்று இருந்துச்சு, அந்த பூனை ஊட்டி போட்டுருங்க. ஒரு வழியாக 10 கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன், ஒன்றுமே தெரியல. ஐ திங்க் அங்கே ஒரு லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டைனிங் ஹால்னு சொல்லி பேசுறதுக்கு. This is dining area. ஸோ இதுதாங்க கைஸ் நைட் வியூ, பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்க்கு நீங்களும் வரணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கொழுக்குமலை எக்ஸ்கர்ஷன்ஸ்ன்ற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அங்கே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக பேக்கேஜில் 1799 போட்டிருந்தாங்க, எங்களுக்கு 1600 பர் இண்டிவிஜுவல் காஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 9 members போயிருந்தோம். ஸோ ஒரு 3 டென்ட் கொடுத்துருந்தாங்க, 3மே வந்து பிக் டென்ட். ஆக்சுவலாக ஒரே லைனில் இல்லை, ஒரு மாதிரி டவுன்வர்டாக வந்து ஸ்லோப்பாக மூவ் ஆகுது. ஸோ கீழே 2 கொடுத்துட்டாங்க, மேலே 1. ஸோ 3 லேடிஸ் வந்து அங்கே தங்கிக்கிட்டாங்க. மிச்சம் 2 டென்ட்டில் வந்து 3 பேராக வந்து நாங்கள் தங்கிக்கிட்டோம். இந்த டென்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே ஒரு தெர்மல் ஷீட் வந்து போட்டிருந்தாங்க. அது சுற்றி குளிர் இருந்தாலுமே வந்து அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து பயங்கர வார்மாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது இருந்தனால தான் வந்து எங்களால் இந்த குளிரில் ஒரு 14 டிகிரி செல்சியஸ் குளிரில் வந்து எங்களால் வந்து நைட் டைமில் நிம்மதியாக தூங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்த டயர்டில் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் ட்ராவல் ரூட்டு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து டயர்டில் தூங்கிட்டோம் படுத்து. அது இல்லைன்னா ஸோ அந்த கொழுக்குமலை எக்ஸ்கர்ஷன்ஸ் இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் காண்டாக்ட் நம்பர் தரோம், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த பேக்கேஜை வந்து புக் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு டைம் டு விசிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ரெய்னி வந்து நீங்கள் வாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நவம்பரோட
எண்டில் வந்தோம், லைக் 24, 25 அந்த மாதிரி டேட்ஸில். உண்மையாகவே வந்து ஒரு ஒர்த்தான டைம் தான் நாங்கள் வந்தது. ஏன்னா அவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. சில்னஸுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. கடிக்க வருதோ? காய்ஸ், இதுதான் இன்னைக்கான டின்னர். சிக்கன் குழம்பு, ரைஸ், சப்பாத்தி, 65. ஸோ நல்லா பசியில் இருக்கோம் எல்லோரும். ஃபுல் கட்டு கட்டிகிட்ருக்கோம். ஸோ காய்ஸ், டின்னர் சாப்பிட்டாச்சு. என்னென்ன சாப்பிட்ருப்போன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா தூக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகி 4 மணிக்கு இங்கேருந்து ஜீப் கிளம்பிடுன்றாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு இவங்க இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் போகிறோம். பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் தான், இதுக்கு மேலாம் பார்க்கல. ஸோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீடியோஸில் பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த கேம்ப் ஸ்டேக்கு வந்து இவங்களோட ஜீப் சஃபாரி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இந்த நவம்பர் எண்டில் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிப் வந்திருக்கோம். வந்தோட அட்வான்டேஜ் வந்து ஃபுல்லாகவே ஃபாகியாக தான் இருக்குது. அப்படியே அந்த ஃபாகியோட சேர்ந்து சில்னஸ் அப்படியே இறங்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபாகினஸில் ஒரு மாதிரி ஏதோ இந்த ட்ரீம் பிளேஸ்லாம் சொல்லுவாங்களே ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இந்த பிளேஸ் இருக்குது. சுற்றி புகை மூட்டமாக, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலர் லைட்டு. ஸோ 10 ஸ்டே. ஓகே, ரொம்ப ப்ளசண்ட்டான ஃபீல் தான். அண்ட் இந்த காஸ்ட்டுக்கு, தட் இஸ் காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்ட் ஸ்டேவோட ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு வந்து 1600 ஆக்சுவலாக. 1600ல் என்னென்னலாம் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 o'clock வந்து செக்இன் ஆகணும். 2 o'clock செக்இன் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு 4 o'clock வந்து இவங்க ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் வந்து கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரிவர் வியூ பாயிண்ட்டை வந்து காட்டிட்டு அங்கே ஏதோ குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் திரும்ப கேம்புக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் டீ, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐ திங்க் டீ பிஸ்கெட் நினைக்கிறேன், ஸ்நாக்ஸ் பெருசாக இல்லை. அண்ட் டீ பிஸ்கெட்க்கு அப்புறம் இங்கே ஃபயர் டிஜே லைட்ஸ் போட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:45 வந்து டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க. டின்னரில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், தேங்காய் சோறு மாதிரி இருக்குது அது, அப்புறம் சப்பாத்தி தராங்க. ஸோ 65 தராங்க. அண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீப் சஃபாரி கொழுக்குமலை வியூ பாயிண்ட் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாகவுமே போகலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த ப்ரைவேட் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி டிக்கெட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கேஜாக வரும்போது ஸோ இன்க்ளூடிங் காஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையுமே இவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக நீங்கள் ஜீப் சஃபாரிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் சஃபாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9-10 மேலே வந்து செக் அவுட் ஆக வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து இந்த 1600 இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் யாருன்னா புக் பண்ணோம் அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பரும் இல்லை இந்த பர்டிகுலர் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ வந்து நீங்கள்
மெஸ் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ரிவர் வியூ பாயிண்ட்டு குளிக்கிற மாதிரி பிளேஸ் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருப்பேன். அப்போ நீ போலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து செக்இன் ஆனது 5 o'clock மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் காந்தலூர் போயிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். காந்தலூர்லேருந்து மூணார் வழியாக வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, வழியில் கூடிய வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் போகல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ஒரு ரிவர் வியூ ட்ரெக்கிங்க்கு வந்து போய் எப்படி இருக்குன்றதை சொல்லலாம் நீங்கள். ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலாக பிஃபோர் ஸ்லீப் கொஞ்சோண்டு ஹீட் ஏற்றிக்கலாமா கையில். ஸோ ஸ்டே பார்த்துருப்பீங்க, டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், உங்களோட குவாரிஸ் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு தரமான சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறோம். டாட்டா, பை பாய்.